வணக்கம். இந்த வீடியோல டிஷ்யூ பேப்பர் வச்சு ரொம்பவே அழகான கலர்ஃபுல்லான ஃப்ளவர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பார்க்கிறதுக்கு ரொம்ப ரியல் ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். நீங்க டெக்கரேட் பண்றதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகா இருக்கும். செய்யறதும் ரொம்பவே ஈஸி. செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் 7 cm by 7 cm 4 எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி கிராஸா அப்படி மடிச்சுக்கோங்க. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். இது மறுபடியும் 3 தடவை மடிக்கணும். மடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு பென்சில் வச்சு சும்மா ஒரு பெட்டல் ஷேப்க்கு நம்ம வரைஞ்சிக்கணும். இந்த மாதிரி மேலே ஓப்பனிங் இருக்கிற மாதிரி பார்த்து வரைங்க. அப்பதான் நம்ம கட் பண்ணும்போது கரெக்டா வரும். இது ஃபுல்லா அந்த ஷேப்க்கு கட் பண்ணதுக்கு அப்புறமா இதை பிரிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப்ல கிடைக்கும். இந்த மாதிரி 4 இருக்கு. அடுத்து இன்னொரு 4 பேப்பர் இதே சைஸ்லயே எடுத்துக்கோங்க. 7 cm by 7 cm. இதையும் இப்படி பாதியா இந்த 3 தடவை மடிச்சோம் இல்லையா, அதே மாதிரியே மடிச்சுக்கணும். மடிச்சாச்சு. இப்போ இந்த நம்ம பெட்டல் வந்து நம்ம ஏற்கனவே போட்ட பெட்டலை விட சின்னதா இருக்கணும். குட்டியா போட்டு அதையும் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் குட்டி சைஸ் ஃப்ளவரா இருக்கும். நம்ம ஏற்கனவே கட் பண்ணது கொஞ்சம் பெருசா இருக்கும். இதுவும் 4 இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். இந்த பெருசா இருக்கு இல்லையா, அதை வந்து ஒன்று மேல ஒன்று நம்ம வைக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துட்டு அதுக்கு மேலே வைக்கிறது வந்து அந்த முன்னாடி உள்ள பெட்டல்ஸ்க்குள்ள கேப்ல இந்த பெட்டல்ஸ்லாம் வர மாதிரி வைக்கணும். அதுக்கு அடுத்து வந்து முன்னாடி உள்ள பெட்டல்ஸ்ல கேப்ல. ஸோ அப்பதான் வந்து நம்மளுக்கு ஃப்ளவர் வந்து நல்லா அடர்த்தியா இருக்கும். 4 வச்சதுக்கு அப்புறமா குட்டி குட்டி ஃப்ளவர்ஸையும் வச்சிடலாம். அதுவுமே இந்த மாதிரி அந்த பெட்டல்ஸ்ல உள்ள கேப் ஃபில் ஆகுற மாதிரி அடுத்த ஃப்ளவர் வைக்கணும். இதே மாதிரி 4ஐயும் ஒன்று மேல ஒன்று அடிக்கினதுக்கு அப்புறம் இதை ஃபுல்லா நல்லா பிடிச்சிட்டு ஸ்டேப்லர் வச்சு சென்டர்ல ஸ்டேபிள் பண்ணிடலாம். இது டிஷ்யூ பேப்பர்ன்றதுனால நல்லா மெல்லிசா தான் இருக்கும். ஈஸியாக ஸ்டேபிள் பண்ணிடலாம். இப்போ நடுவில் உள்ளதை அப்படியே கொண்டு வந்து இப்படி லேசாக அப்படி க்ரஷ் பண்ண மாதிரி விட்டிங்கன்னா நல்லா நம்மளுக்கு ஒரு நேச்சுரலான ஃப்ளவர் எஃபெக்டில் இருக்கும். இதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றா இப்படி கொண்டு வந்து இப்படி நல்லா இப்படி க்ரஷ் பண்ண மாதிரி இப்படி அழுத்தி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம மொத்தம் 8 இது வச்சிருக்கோம் இல்லையா, அந்த 8 லேயரையுமே இதே மாதிரி பண்ணணும். அவ்வளவுதான், பாருங்க சூப்பரா அழகான ஒரு ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. டிஷ்யூ பேப்பர்ஸ் வந்து நிறைய கலர்ஸ்ல கிடைக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேணும்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். சூப்பரான டிஷ்யூ பேப்பர் ஃப்ளவர் ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி வந்து நான் நிறைய கலர்ஸ்ல பண்ணி உங்களோட ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ஸ் இல்லை வீட்டில் டெக்கரேஷனுக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் பேஸ்கெட்டில் அரேஞ்ச் பண்ணுறதுக்குலாம். நீங்களும் இந்த சிம்பிளான டிஷ்யூ பேப்பர் ஃப்ளவர் கிராஃப்டை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.